வணக்கம். என் பெயர் ராஜோதிராம். நான் இன்று பாரதியார் வாழ்வில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை பற்றி கூற வந்துள்ளேன். பாரதியை கவர்ந்த வந்தே மாதரம். இந்து மதத்தில் சைவர்களுக்கு நமச்சிவாய என்ற சொல்லும், வைணவர்களுக்கு நாராயண என்ற சொல்லும் மந்திரம் போல இருப்பதாகும். தேசிய விடுதலை இயக்கத்தவருக்கு வந்தே மாதரம் என்ற சொல் தாரக மந்திரமாக இருந்தது. தேசபக்தர்களுக்கு ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது வந்தே மாதரம் என கூறிக்கொள்வது அக்காலத்தில் வழக்கமாய் இருந்தது. வந்தே மாதரம் என்ற சொல் வங்காள பாடலில் தேசிய கீதமாக கருதப்பட்டு எங்கும் முழங்கிய காலம். வங்க ஆசிரியர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இயற்றிய இந்த பாடல் பாரதியாரை மிகவும் கவர்ந்தது. தமிழர்கள் இந்த வங்க பாடலை பொருளறியாமல் பாடுவதை பாரதி விரும்பவில்லை. பாட்டின் பொருளை தெரிந்தால் தேசபக்தி உணர்வு அதிகரிக்கும் என்ற எண்ணம் பாரதியாருக்கு தோன்றியது. எனவே அந்த பாடலை தமிழ் மொழியிலேயே பாடி அளித்தார். ஆனால் மொழிபெயர்ப்பு அவருக்கு நிறைவை தரவில்லை. மீண்டும் வந்தே மாதரம் பாடலை எளிய நடையில் மொழிபெயர்த்தார். அது சுதேச மந்திரத்தில் வெளிவந்தது. வந்தே மாதரம் என்ற சொல் பாரதியாரை மிகவும் ஆட்கொண்டு விட்டது. எனவே அதனை வெளிப்படுத்த வந்தே மாதரம் என்ற தலைப்பிலேயே சொந்தமாக ஒரு பாடலை எழுதினார். அதில் தனது எண்ணங்களை முழுமையாக வெளிப்படுத்தினார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தை தாயை வணங்குது என்போம் என்ற பாடல் அந்த காலத்தில் தெருவெங்கும் முழங்கியது. தேசபக்தியை வளர்க்க இந்த மாதிரி பாடல்கள் உறுதுணையாக இருந்தது. மகாகவியின் மகத்துவத்தை இந்த பாடல் எடுத்துக்காட்டு. இப்பொழுது நான் அதை எனக்கு புரிந்த மாதிரி கூறப் போகிறேன். இந்து மதத்தில் சைவர்கள் நமச்சிவாய என்று கூறுவார்கள். அதேபோல் வைணவர்களுக்கு நமோ நாராயணாய என்று கூறுவர். இது அவர்களுக்கு மந்திரம் போல் இருந்தது. அதே போன்று விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வந்தே மாதரம் என்ற சொல் தாரக மந்திரம் போல் இருந்தது. வந்தே மாதரம் என்ற சொல் வங்காள பாடலில் தேசிய கீதமாய் கருதப்பட்டது. வங்க ஆசிரியர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அதனை எழுதினார். பாரதியாருக்கு அது மிகவும் பிடித்துள்ளது. அதை பொருளறியாமல் தமிழர்கள் பாடுவதை பாரதியார் கண்டார். அது அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் அதை தமிழில் மொழிபெயர்த்தார். ஆனாலும் அது அவருக்கு நிறைவில்லாததால் அதை எளிய முறையில் தமிழில் மொழிபெயர்த்தார். அப்போதுதான் அவருக்கு மனநிறைவாய் இருந்தது. வந்தே மாதரம் என்ற சொல் அவரை மிகவும் ஆட்கொண்டதால் வந்தே மாதரம் என்ற சொல்லினை பயன்படுத்தி ஒரு பாடலை எழுதினார். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குது என்போம் என்ற பாடல் அந்த காலத்தில் தெருவெங்கும் முழங்கப்பட்டது. இதே போன்ற பாடல்கள் சுதந்திரத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. இதுவே பாரதியாரை கவர்ந்த வந்தே மாதரம் என்ற பாடலை என்ற சொல்லை பயன்படுத்தி அவர் செய்த நிகழ்வுகள் ஆகும். நன்றி. இதே போன்று நாளை ஒரு கதையோடு வருகிறேன். நன்றி. ம்